சட்டப்படியான அந்த இழப்பீடை வந்து யாருமே இது வரைக்கும் வாங்கல. இது வரைக்கும் நம்ம சமூகத்துக்கு கிடைக்கவும் இல்ல, யாரும் வாங்கவும் இல்ல. ஓ! வாங்குனதே இல்ல. வாங்குனதே இல்ல. அப்ப நாங்க ரொம்ப நாளாவே இத ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அத நம்ம சொல்றேன் அப்டின்னா, அந்த சட்டப்படியான இழப்பீடுங்கிறது வந்து நம்ம கேட்ட உடனேலாம் உடனே வராது. அதுக்கு சில ஆவணங்கள் தேவை. அது உரிய அமைப்பிடம் வந்து அத அப்ளை பண்ணணும். அத ஃபர்தரா ஃபாலோ பண்ணணும். வாய்தா அட்டெண்ட் பண்ணணும். எல்லாம் முடிஞ்சு ஒரு ஆர்டரா வரும். அது வர்றதுக்கு வந்து ஒரு டைம் இருக்கு. கொஞ்ச நாள் ஆகும். ஒரு ஒரு வருஷம், 7, 8 மாசம் கூட ஆகும். உங்களுக்கு அந்த மாரி டைம் ஆகும். அப்ப என்ன செய்வாங்கன்னா, இவன் எல்லாருமே அந்த அந்த அவங்க இறந்த வீட்ல வந்து அந்த பிண அரசியல பண்ணிட்டு 2 நாள் இது ஜூ காமிச்சுட்டு, வீடியோ எல்லாம் போட்டுட்டு, அதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவர் போற நகர் எல்லாத்தையும் வீடியோ போடுவாங்க, கோஷம் போடுவாங்க. அத வச்சு அப்படியே அங்கிட்டு இங்கிட்டுமா வசூல போட்டுட்டு ஓடிருவானுங்க. ஆனால் நேதாஜி சுபாஷினிலிருந்து அந்த வேலையை செய்ய மாட்டோம். அன்னைக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இழப்பீடு எதுவோ, அந்த அதாவது அன்ரெக்கார்டட் இழப்பீடு. அந்த குவாரி உரிமையாளர் குடுக்குறது, இல்ல போலீஸ்காரங்க ஏதாவது 1000 அரேஞ்ச் பண்ணி அதெல்லாம் வாங்கி குடுத்துருவோம். குடுத்தது போக, அந்த அவங்களுக்கு இலவச பட்டா, அப்புறம் அந்த பசுமை வீடு எது எது இருக்கோ அதெல்லாம் அன்னைக்கே மேக்ஸிமம் வாங்கி குடுத்துருவோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாளா நாங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். அதுக்கு அந்த இறந்து போனவங்க வீட்லயும் கொஞ்சம் ஒத்துழைப்பு குடுக்கணும். ஃபர்தரா ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணணும். அப்பதான் வெண்ணிலிங்காபுரத்துல வந்து தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா வெண்ணிலிங்காபுரம் இருக்கிறாங்க. அங்க பாண்டி அப்படின்றவர் வந்து மாற்று சமூகத்தினால் கொலை செய்யப்பட்டு விட்டார். அவருக்கு ஏற்கனவே வந்து அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி பிரமுகர்கள், அப்புறம் மற்ற அரசியல் கட்சி பிரமுகர்லாம் சேர்ந்து ஒரு நிதி கொடுத்தாங்க. அங்க இருக்கக்கூடிய சமூக பற்றாளர்களும் கொடுத்தாங்க. அவருக்கு ஒரு 2 பட்டாலாம் வாங்கி கொடுத்தோம். இலவச பட்டா வாங்கி கொடுத்தோம். அவருக்கு ஏற்கனவே ரெவென்யூ ரிலேட்டடா இருந்த ஒரு டிஸ்பியூட்டையும் தீர்த்து வச்சோம். இருந்தாலும் அவருக்கு அடுத்த கட்டமாக அவங்களுக்கு ஓஏபி உள்பட அப்புறம் இது விதவை பென்ஷன் நினைக்கிறேன். அது கூட வாங்கி கொடுத்தோம். உடனே இம்மீடியட்டா அதெல்லாம் ஆஸ் இட் இஸ் ஸ்கீம்ல இருக்கதான் சாதாரணமா வந்துடும். ஆனால் இவருக்கு எப்படியாவது அந்த விக்டிம் ரிலீஃப் ஃபண்டிலிருந்து பணம் வாங்கி கொடுக்கணும், ஒரு காம்பன்சேஷன் வாங்கி கொடுக்கணும். சட்டப்படி பட்டியல் சமூக மக்களுக்கு உடனே கொடுத்துருவாங்க. இங்க கொஞ்சம் லேட் ஆனாலும் வாங்கி கொடுத்துருந்துட்டு ப்ராப்பரா அதெல்லாம் அப்பப்பயே தயார் பண்ணி உரிய அமைப்புகள்கிட்ட வந்து மனு செய்து இப்ப நேத்து வந்து அதுக்கு வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 2,25,000 ஏதோ அது வந்து பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண தொகையா இருந்தா கூட அந்த கிராமத்துல வசிக்கக்கூடிய பாண்டி அவருடைய துணைவியாருக்கும் அவருடைய அம்மாவுக்கும் வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை. அவங்களுக்கு லட்சம்ன்றது ஒரு மிகப்பெரிய தொகை. அந்த அம்மாவுக்கு வந்து 2,02,000, அந்த பாண்டியோட மனைவிக்கு, பாண்டியோட அம்மாவுக்கு 25,000. 2,02,000 பாண்டி மனைவிக்கு, 25,000 பாண்டியோட அம்மாவுக்கு, 2,27,000 டோட்டலா அந்த காம்பன்சேஷன் அவார்ட் ஆயிருக்கு. இன்னும் 1 மந்த்ல கொடுக்க சொல்லி டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க.